இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 30:26 கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டுகிறவர், அவர்களுடைய அடிக்காயத்தை குணமாக்குகிறார். இதுல சொல்லப்பட்ட வார்த்தை அந்த குறிப்பிட்ட நாளிலே. அப்போ இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய முறிவை கர்த்தர் சரி செய்ய இந்த நாளை தந்திருக்கிறார். உங்களுடைய அடிக்காயத்தை குணமாக்கும் ஒரு நல்ல நாளாக இந்த நாளை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ பாருங்க, சந்திரனுடைய வெளிச்சமே சூரிய வெளிச்சம் போல பிரகாசமாகும். சூரிய வெளிச்சம் அது இருக்கிற வெளிச்சத்தை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாகவும் இருக்கும்னா, இந்த நல்ல நாள் உங்களுடைய வாழ்வில் வரும்போது இனி ஒளிமயமா எல்லாம் மாறிடும், எல்லாம் பிரகாசமா மாறிடும். ஆண்டவர் நீதிமான்களுடைய பாதையை நடுப்பகலில் பிரகாசிக்கிற அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல மாற்றுகிறவர். அதனால என் வாழ்க்கை இருண்டு போயிருமோ, என் வாழ்க்கை குன்றி போய்விடுமோ, முறிவுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். காயத்தோடே வேதனை அனுபவிக்க ஆண்டவர் விடமாட்டார். எது நிமித்தம் நீங்கள் முறிந்து போனீர்கள், முறிந்தவர்களை கர்த்தர் இன்றைக்கு மறுபடி கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல நாள். உங்களுடைய முறிவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முடிவை தருகிறார். இனி குடும்பம் முறிவதில்லை, பொருளாதாரம் முறிவதில்லை, சரீரம் முறிந்து போவது இல்லை. உங்களுடைய காயங்களை கர்த்தர் கட்டுவார். மனதில் இருக்கிற காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். எந்தெந்த விதத்தில் நீங்க காயப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு அந்த வெளிச்சத்தின் நாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல நாள். ஆகவே இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வீச போகிறது. இருண்டு போய் கிடக்கிற, முடங்கி போய் கிடக்கிற, வெளியில தலை காட்ட முடியாத நிலையில மண்டங்கடிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிற இந்த நிலைமைகளையெல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு மாற்றி உங்களுடைய முறிவை கட்டி உங்கள் காயங்களை குணமாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, முறிந்தவர்களையும் காயப்பட்டவர்களையும் குணமாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.